இந்த எதிர்பார்ப்பு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஸ்தானம் என்று நான் சொல்லுவேன். யாரெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவ பிரசனத்திற்குள் வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயம் வந்த வண்ணமாக திரும்பி செல்ல மாட்டார். எதிர்பார்ப்போடு வரக்கூடியவர்களை தேவன் நிச்சயம் சந்தித்து, நம்முடைய தேவன் எதிர்பார்ப்புகளை மாத்திரம் சந்திக்கின்ற தேவன் அல்ல, எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக செய்கின்ற தேவனா இருக்கின்றபடியால் தேவ பிள்ளைகள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வருவது அவசியம். இன்றைக்கு தேவன் ஒரு வார்த்தை என்னோடு கூட பேச போகின்றார். இன்றைக்கு நான் வந்த வண்ணமாக நான் திரும்பி செல்ல மாட்டேன். இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் என்னுடைய கட்டி கரைய போகுது. இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் அந்த டாக்டர் சொன்ன அந்த ரிப்போர்ட் மாறி நான் திரும்பி போகும் பொழுது தேவன் என்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கு நான் தேவ ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவன் என் சூழ்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டு அந்த வனாந்திர நாட்கள் முடிந்து நான் போகும் பொழுது தேவன் என்னை செழிப்பில் நடத்த போகின்றார் என்று யார் யார் எதிர்பார்ப்போடு வருகின்றீர்களோ நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கின்றார்கள். இந்த எதிர்பார்ப்பு தேவனிடத்திலிருந்து இழுத்துக் கொள்கின்றது. எதிர்பார்ப்போடு அது ஒரு விசுவாசம், அதுதான் எதிர்பார்ப்பு, ஒரு விசுவாசம். தேவன் என் வாழ்க்கையில் இதை செய்வார், இதற்காக நான் ஏங்கி கொண்டிருக்கின்றேன், இதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று தேவனுடைய வார்த்தைக்காகவும் தேவனுடைய செயலுக்காகவும் எதிர்பார்ப்போடு வருகின்றவர்கள் என்றைக்கும் ஏமாற்றம் அடைய மாட்டார். இதனாலதான் ஒரு ஆராதனையில் 2 ஜனக்கூட்டங்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். ஒரு ஜனக்கூட்டம் சும்மா காலம் போக்குவதற்காக, அவங்க வந்த காரணம் சும்மா வந்துட்டு போகணும், அவ்வளவுதான். வந்து பாதி நேரத்தில் ஒரு உறக்கம் போட்டு முடிச்சு, அப்பா எவ்வளவு நல்ல இளைப்பாறுதலா இருந்தது இன்னைக்கு ஆராதனை, நல்லா இன்னைக்கு நான் பாஸ்டர் நான் ரொம்ப டயர்டா வந்தேன், ஆனா ஆராதனை முடிச்சு ரொம்ப புதுசா போறேன் பாஸ்டர், ஒரு நல்ல தூக்கம் போட்டுட்டு போனார். அதான் பிரச்சனை. அவர் வந்த ஒரு முகாந்திரம் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனா இன்னொரு ஜனக்கூட்டம் உண்டு, அவர்கள் வரும்பொழுதே ஐயா அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு போதும் ஆண்டவரே, என் சூழ்நிலை மாறிடும். இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தைக்காக தேவ சந்திப்பிற்காக நான் இங்க வந்திருக்கின்றேன். நான் வந்த வண்ணமாக நான் திரும்பி செல்ல மாட்டேன். தேவன் என்னோடு கூட இடைப்படணும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்திற்கு வருவோம் என்றால் நான் சொல்றேன், நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக தேவன் செய்யும்.